பசும்பொன் எப்படி தெய்வீக திருமண் தேவரையா பிறந்து வாழ்ந்து புண்ணிய பூமி மாதிரி பசுமன் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு எந்த ஊர்ல போய் சொன்னாலும் ஒரு மரியாதை ஏற்படும். அதே மாதிரி அவரின் விவேகமும் ஒரு தெய்வ சிந்தனை உள்ளவர். அதே மாதிரி இன்று இந்த நெற்கட்டவன் சொன்னாலே உயிரம் கொத்தளிக்கும். அப்படியே கொண்ட ஒரு மண் இந்த மண்ணு. நெற்கட்டன் சொல்லக்கூடிய இந்த மண்ணில பிறந்து இங்க வளரக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு மொத்தத்துல நீங்க எல்லாம் ஒரு புண்ணியம் செய்தவர்கள் தான். யாருக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. பசுமல்ல ஐயாவு அந்த ஊர்ல பிறந்தனால எவ்வளவு அந்த பசுமைங்கிற கிராமத்துக்கு ஐயா பிறந்தனாலவே ஒரு மதிப்பு மரியாதை ஒரு செல்வாக்கு. அதே மாதிரி இன்று அவருடைய புகழ் 310வது பிறந்த நாளுக்கு இப்பதான் அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விழாவிற்கு முதல் காரணம் என்று பெருமையாக சந்தோஷமாக சொல்லலாம். ஏன்னாட்டா இந்த பசுமன் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் வெள்ளச்சாமி அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது மற்றவங்களுக்கு தெரியுமே இல்லையே, இந்த உள்ளூர்காரவங்களுக்கு தெரியும். வெள்ளச்சாமி தான் முதல்ல அவருடைய பிறநாள் விழாவை இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த உள்ள ராணிட்ட நிகழ்ச்சி நடத்த கொடுத்துட்டு முதல்ல மாலை விட்டு ஆரம்பிச்சு வைப்பவரோ நம்ம நிறுவன தலைவர் வெள்ளச்சாமி அவர் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும். காரணம்னா அந்த போலீஸ்காரருடைய அவருடைய வீரம் அதே மாதிரிதான். அவருக்கு ஒரு 10 சொன்னால் வெள்ளச்சாமி தெரியும். எதற்கும் பயப்படாமல் யாருக்கு பயப்படாமல் துணிந்து பேசக்கூடிய வெள்ளச்சாமி தோழர். அந்த விழா இன்னைக்கு அவர் ஆரம்பித்து வச்ச விழா இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக அரசு விழாவாக போராட்டம் பண்ணி எல்லாரும் அரசு விழாவாக நடந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இன்று அவருடைய பெருமையை இன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு உருவாக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு கோரிக்கை அரசுக்கு என்னன்னா, போலீஸ்காரனுடைய தளபதி 14 பேர்ல 2 பேருக்குத்தான் இன்னைக்கு விழா நடக்குது. அது போக மிச்சம் 12 பேரும் இந்த வீர மறவர்கள் அவருடைய தளபதியா இருந்தாங்க. அவர்களுக்கும் அந்த உரிய அங்கீகாரத்தை அந்த அரசாங்கம் செய்தால் நமது சமுதாய மக்கள் ஒரு எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசுக்கு நன்றிக்கடனாக நாம் இருப்போம். அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். 2 வருடமாக இந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த 2 வருடம் கழித்து வந்தாலும் இந்த ஊர் மக்கள் எனக்காக அல்ல, நம்ம தெய்வீக திருமண் தேவரையா வீட்டுல இருந்து நான் வர்றேன். அவர் வாழ்ந்த வீட்டுல அந்த வீட்டுல இருந்து வர்றோம். மதுராவை தெய்வீக திருமணம் தேவரையாவுக்கு கிடைக்க அவர் வீட்டுல இருந்து வர்றோங்கிறதுக்காக கொடுக்குறீங்கன்னு தெரியல. அது போக வெள்ளச்சாமி தேவர் அவருடைய சகோதரங்கிறதுக்காகத்தான் இந்த அன்பு காட்டுங்கிறது எனக்கு தெரியும். அவரை மாதிரி வெள்ளச்சாமி தேவர் மாதிரி அந்த கம்பீரமும் அந்த தோற்றமும் அந்த மிடுக்கும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அவருடைய வழியை பின்பற்றி இன்று வரைக்கும் அவருடைய பாதையில் தான் இந்த பசுமலம் தேசிய கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி நானும் சரி பயணிக்கிறோம். வருடம் வந்தாலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு நடப்பதாகத்தான் கடைசி நேரத்தில் வருகிறோம். இங்க யாருக்கு பேசுறதுக்கு அந்த அனுமதி இருக்கிறது தெரியும். ஆனா வருடம் பேச்சு அவர்கள் உங்களுடைய இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு அதற்காகத்தான் யாருக்கும் தொந்தரவு பண்ணாம கடைசி நேரத்தில் இது பண்றோம். இந்த விழா வருடம் இதை விட மிக சிறப்பாக நடைபெறணும். இங்க அரசியல் பேசக்கூடாது. அந்த முதல் சுதந்திர போராட்ட தியாகி அவரைத்தான் அவரை பற்றி தான் நம்ம புரிந்து பேச வேண்டும். இருந்தாலும் ஒன்று சொல்லுகிறேன், எலெக்ஷன் வருவது எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரும் வருவாங்க.
கோரிக்கை குறித்த ஒரு ஜெயந்தி விழாவே வருஷம் காலங்கள்ல வந்து திருச்செந்தூர் செய்திகளை காலங்கள்ல போறோம்னா சிவகாசியில அடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்டாங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம தான் பிரஸ் தயார் பண்ணி நம்ம தான் அடிக்கணும். அரசாங்கமே மற்றவங்களும் அடிக்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லல. அப்படி பார்த்தா காலங்கள்லயே ஐயானுடைய பேரு முத்துராமலிங்க தேவர் கெசட்ல இருந்து கலந்து போவாரு. அவரை பேரை கூட இன்னைக்கு முத்துராமலிங்க நார்னு போடுறாங்கன்னா ஜாதிகள் நமக்கு இல்ல, மற்றவங்களுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஆதிக்க ஜாதிங்கிறாங்க. நம்ம ஆதிக்க ஜாதியும் இல்ல. இன்னைக்கு அங்க நம்ம அதெல்லாம் கடந்து எவ்வளவு பக்குவத்துக்கு வந்துட்டோம். இன்னமும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆதிக்க சாதி அறாவது ஜாதின்னு சொல்லித்தான் நம்ம எந்த அளவுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. காலங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, காலங்களை வந்து போடணுட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம தான் அவங்கள மாதிரி தொழில் வளர்த்து தொழில உருவாக்கி பிரஸ் வச்சு காலங்கள் நம்ம கூட அடிச்சு அவர் தேர்ந்தது நம்ம தான் போடணும். நம்மளுடைய தேவையை நம்ம பண்ணிக்கிறோம். அது போக 10.1 ஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கு. அது நடவர முடியாம பண்ணினாங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப கோர்ட்ல போய் நம்மளுக்கு பருவத்தை வாங்கிட்டு வந்தாங்க. 10.5 ஒதுக்கீடு நமக்கு இருந்து எந்த அரசாங்கம் பறிச்சாலும் சரி இந்த சமுதாயம் அவர்களுக்கு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தா இருக்கணும். அதுல வந்து நீங்க எல்லா பெருமையும் தெளிவாக்கணும். யாருக்காக ஒரு சாராருக்காக நம்மளுடைய சமுதாயத்தை புறக்கணித்தால் ஒதுக்கீடுல நம்மளுடைய சமுதாயம் நம்முடைய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதற்கு அவர்கள் காரணமாக இருந்து நம்மளை வஞ்சித்தால் நான் வந்து யாரையும் தனிப்பட்டு எந்த அரசியல் கட்சியும் சொல்லணும், எந்த அரசியல் தலைவரும் சொல்லலாம். அப்படி நமக்கு ஒரு பாளையத்தை எந்த அரசாங்கம் செய்தாலும் சரி, இந்த முக்குளத்து மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவு நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆகணும். அதனால பாதிக்கப்படுறது நம்ம தான். அதுபோல வர்ற எலெக்ஷன் இல்ல யாருக்கு ஓட்டு போடுவோம் சொல்லல, எதிரிக்கு கூட ஓட்டு போடுற நம்ம சமுதாயத்துக்கு தேவைகளுக்கு மட்டும் ஓட்டு போட்டாரு யாராவது இருந்தாலும். இது எதிரி நம்ம பார்த்து ஒதுங்கிடலாம். எதிரி கூட எடுத்துட்டு வாங்கிருக்கலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதிரி கூட வாங்கிருக்கலாம். ஆனா நம்ம சமுதாயத்துக்கு துரோகிகள் உங்களுக்கு யாருக்கும் தெரியும். இன்னொன்னு சொல்றீங்க, நானா இருந்தாலும் சமுதாயத்தை சூழலுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்கிட்ட போய் நம்ம சமுதாயத்துக்கு எதிர்பார்க்கிறவங்க கூட போய் சேரலாம். அது அவங்களுடைய நிலைப்பை நான் கொடுக்கல. நானா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. தென் மாவட்டத்தில் இல்ல, எல்லாருக்கும் தென் மாவட்டத்தில் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. யாரு நமக்கு துரோகி, நம்ம யாரு புறக்கணிக்கிறா, நம்ம சமுதாயத்தை யாரு புறக்கணிக்கிறா, யாரு எதிர்க்கிறாங்கிறது இன்னைக்கு முதல்ல மாதிரி பாமர மக்கள் இல்ல. நம்ம முக்கிய சமுதாயம் நீங்க எல்லாரும் தனிப்பெரும் எல்லா பேரும் தெரியுது. யாருக்கு விளங்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதிர்த்து போய் ஓட்டு போடு. நம்ம சமுதாய துறைகளுக்கு ஓட்டு போடாத பாடம் புகுத்தது யாருக்கா இருந்தாலும் முக்கியத்துவ சமுதாயத்தை பகைத்தால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அதை நீங்க செய்து என்று நான் நினைக்கிறேன். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நான் வந்து